ஹாய், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். டுடே சமையல் இன்றைக்கி சீரக சம்பா வச்சு சூப்பரான பிரியாணி பார்க்கலாம். அதுக்கு 4 லவங்கம், கொஞ்சம் பட்டை, ஒரு 4 ஏலக்காய், கொஞ்சமாக மிளகு, ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாமே போட்டுக்கோங்க. தென் கொஞ்சமாக கொஞ்சம் சோம்பு, தென் கொஞ்சம் சீரகம். இது 1/2 கிலோ அரிசி, 2 அழகு அரிசிக்கான அளவு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தனியா, முழு தனியா எல்லாமே போட்டு ஒரு பவுடராக நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்ற வேணாம். தென் சின்ன வெங்காயம் ஒரு 10-15, பூண்டு, இஞ்சி பூண்டு தனியாக சேர்க்க வேணாம். அது பதில் இது மாதிரி எல்லாமே ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தென் எண்ணெய் அண்ட் நெய் ஊற்றிட்டு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். தென் பிரியாணியில் 2 வெங்காயம், ஏன்னா ஆல்ரெடி எல்லா ஸ்பைசஸ்லாம் போட்டாச்சு, அகைன் போட வேண்டாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதக்கிட்டு, பச்சை மிளகா தேவையான அளவு காரணம் இன்றைக்கி 3 பச்சை மிளகா அண்ட் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதங்கின எண்ணெய் வந்து இதுவான பிறகு நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லி நம்ம எப்போயும் செய்கிற பிரியாணி ப்ரொசீஜர் தான். தென் சால்ட்டு 2 டேபிள் ஸ்பூன். தென் தனி மிளகாய் தூள், சில்லி பவுடர். நான் கல் உப்பு சேர்க்க மாட்டேன். அம்மா வந்து தூள் உப்பு தான் வந்து இது பழகியிருக்காங்க. தென் நான் வந்து பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த இஞ்சி பூண்டு விழுது அந்த எல்லாமே அதோட பேஸ்ட் அதில் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை பொருள் வதங்கின பிறகு தயிர் ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா வதக்கின பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டு சிக்கனை பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க. 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி. அதில் ஆட் பண்ணி இதை வந்து தட்டு போட்டு மூடி நல்லா வதக்கின பிறகு தட்டு போட்டு மூடி நல்லா தண்ணி வெளில இருந்த பிறகு நம்ம வந்து நான் இன்றைக்கி 2 அழகு இதுக்கு 4 அழகு தண்ணி வச்சுருக்கேன். கொதி வந்த பிறகு லெமன் ஜூஸ் போட்டுருங்க. லெமன் ஜூஸ் போட்டு தென் நம்ம இன்றைக்கி சீரக சம்பா ஊற வச்சுருக்கா. நம்ம வந்து ரொம்ப நேரம் சீரக சம்பா ஊற வைக்க வேணாம். பாஸ்மதி ரைஸ்னால் ரொம்ப நேரம் ஊற வைக்கல, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். அந்த அரிசியை நான் இதில் போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. தென் நடுவில் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு புதினா இலைகளை மேலே போட்டு மேலே இந்த மாதிரி கல் வச்சுருக்குன்னா டேஸ்டியான பிரியாணி ரெடி. சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சீரக சம்பா வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா வீடே கமகமன்னு வாசனை நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பிரியாணி. வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். டாட்டா. இன்னொரு